தேனியில பிரபல ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பா கிழக்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் ராஜா என்கிற சிசிங் ராஜா வழிப்பறி குற்றவாளியாக சிறு குற்றங்களை துணிந்த ராஜா படிப்படியாக A+ குற்றவாளியாக செயல்பட்டு வந்தார். பிரபல ரவுடி ஆல்காட் சுரேஷ் உள்ளிட்ட பல்வேறு ரவுடிகளோடு இவர் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்தது. ஆற்காடு சுரேஷ் உயிரிழந்த பிறகு அவரது கொலைக்கு பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் இவர் செயல்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது நபராக ஆந்திராவில் பதுங்கியிருந்த சிசிங் ராஜா நேற்று தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் போலீசாரை தாக்கிவிட்டு போலீசார் பிடியிலிருந்து தப்பி விடும் போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கும் போது அவர் உயிரிழந்ததாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை அருகே இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரது உடல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அம்சம் கொலை வழக்கு தொடர்புடைய குற்றவாளிகள்ல 2வது குற்றவாளி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டது. ஏற்கனவே திருவேங்கடம் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதும் போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓடும் போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல காவல் ஆணையராக அருண் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகாக சென்னை நடக்க 3வது என்கவுண்டர் எதுவும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் கொலை முயற்சி வழக்குகள் மட்டுமில்லாமல் தொழிலதிபர்களை மிரட்டி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சமீபத்தில் சேலையூர் போலீசாரால் தேடப்படும் குற்றவாளி என போஸ்டர்கள் ஒற்றி பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டு சிசிங் ராஜா தேடப்பட்டு வந்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 முறை குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர் மீது 5 கொலை வழக்குகள், 5 கொலை முயற்சி வழக்குகள், ஆள்கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்க இந்த கொலை நடந்தது என்று, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது என்று விசாரணையில் தெரிய வந்த நிலையில் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் சிசிங் ராஜா மற்ற குற்றவாளிகளோடு கைகோர்த்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கலாம், இதற்கு பண உதவி செய்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் சிசிங் ராஜா இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்தார். அப்போதுதான் ஆந்திரா பகுதியில் இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் உணவு வாங்க சென்ற போது போலீசார் இவரை சுற்றி வளைத்து கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தார்கள். விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அவர் போலீசார் பிடியிலிருந்து தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாகவும் அப்போது துப்பாக்கியால் சுட்டு பிடிக்க முயன்ற போது அவர் உயிர்ந்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சிசிங் ராஜா உடலானது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது.